ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதிரசம். அதுவும் பனம்பழத்தை வச்சு அதிரசம் செஞ்சுருக்குறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பனம்பழம் ஒரு 4 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்ததாக அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்ததாக இருக்கணும். மேலே இருக்கிற தோல்லாம் உரிச்சிருங்க. இதோட சுவை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பனம்பழத்துக்கு வேறுபடும். ஒன்று இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், சிலதில் இனிப்பு குறைவாக இருக்கும். இதோட ஊனோட தன்மை பார்த்திங்கன்னா கொலன்னு இருக்கும், சிலதில் திக்காக இருக்கும். நான் இது சீவி பார்த்துட்டு இதோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ 2 கை வச்சு பிச்சிங்கன்னா உள்ளே 3 கொட்டை இருக்கும். இது எடுத்துடலாம், பிரிச்சிடலாம். இது பிரிச்சுட்டு கேரட் சீவுற கிரேட்டரில் லைட்டாக சீவுனிங்கன்னா ஊனெல்லாம் உள்ளே வந்துடும். நார்பகுதி மேலேயே இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லா கொட்டைகளையும் உங்களுக்கு சீவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இந்த கொட்டைகளை வீசிட வேண்டாம். இதை முளைக்க போட்டிங்கன்னா பனங்கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 1 கப் அளவுக்கு ஊன் கிடச்சிருக்கு. இப்போ இது ஸ்ட்ரெயினரில் வச்சு நல்லா வடிகட்டிட்டோம்னா மீதி இருக்கிற சின்ன சின்ன நார்களையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதோட இனிப்பு பார்த்திங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்குது, ஆனால் திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு சர்க்கரையும் மாவும் தேவைப்படும். இப்போ பாருங்கள், வடிகட்டியாச்சு 1 கப் அளவுக்கு. மீதி இருக்கிற நார்களை இதை எடுத்துடலாம். பனம்பழத்தோட இனிப்புத்தன்மை குறைவாக இருக்கிறனால நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் கட்டியாக எடுத்திருக்கேன். இதை நல்லாவே உடச்சோம்னா 1 கப் அளவுக்கு வந்துடும். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகெல்லாம் தேவையில்லை, தூசு மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டோம்னா போதும். உங்கள் பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை சேர்த்திக்குங்க. மேக்ஸிமம் 1 கப் அளவுக்கு தான் உங்களுக்கு தேவைப்படும் வெல்லமே. ஏலக்காய் 2 எடுத்து பொடி பண்ணி சேர்த்துறேன். துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் லைட்டாக வறுத்துக்குங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தா போதும். இந்த அளவுக்கு போதும். இதையும் அதோட சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு போதுங்க. இப்போது 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இதில் போட்டு கலக்க போகிறோம். இப்போ நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு மட்டும் பார்க்குறேன். ஏன்னா திக்கான பனம்பழத்தோட ஊன் எனக்கு கிடச்சிருக்குது. உங்களுக்கு தின்னாக இருந்தது அப்படின்னா அதிகமாக தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். வெல்லம் மாவு 3/4 கப்பிலிருந்து 1 கப் அளவுக்கு தான் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதை பிசைஞ்சிக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மாவு இலகும். அதனால் மறுபடியும் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி பதமாக இருந்தால் தான் உருண்டை பிடிச்சி கச்சாயம் நல்லா உப்பி வரும். எனக்கு மாவு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் தான் மிச்சமாச்சு. இப்போ ஒரு பிளேட் மேலே பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். அது மேலே நெய் தடவிக்குங்க. கையிலையும் நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். மாவோட பதத்தை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் இலகலாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் அதிரசம் எப்படி செய்வீங்களோ அந்த அளவுக்கு பதம் இருந்தாவே கரெக்டாக உங்களுக்கு இது வந்துடும். இப்போ அந்த ஷீட் மேலே வச்சு உள்ளங்கையால் அழுத்தம் கொடுங்க. விரலில் கொடுக்க வேண்டாம். உள்ளங்கையால் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஈவனாக எல்லா பக்கம் ஒரே மேலே வந்துடும். நல்லா தின்னாக தட்டிக்குங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். லேயர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, பொண்ணெண்ணா போட்டு எடுத்துடலாம். அந்த கச்சாயம் மேலே எலும்பி வர வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். மேலே வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக தொட்டிங்கன்னா அப்படியே பூரி மாதிரி உப்பி வரும். இப்போ பாருங்கள், மேலே வந்துருச்சு. இப்போ லைட்டாக அப்படி மேலே அமுத்தம் கொடுத்தோம்னா உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் கச்சாயம் உள்ளேலாம் வெந்து நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. எண்ணெய் உங்களுக்கு பெருசாக பிடிக்காது. இதை எடுத்து அப்படியே மேலே 1 ஸ்பூன் வச்சு சாஃப்டாக அமுத்துனீங்க, மீதி இருக்கிற எண்ணெய்களும் வந்துடும். ரொம்ப அழுத்துனீங்கன்னா பிஞ்சு போயிடும். இதே மாதிரி மீதி இருக்கிற
எல்லா உருண்டைகளையும் தட்டி போட்டு எடுத்துடலாம். எனக்கு எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி உப்பி வந்தது. நான் மறுபடியும் சொல்லிடுங்க, பனம்பழத்தோட இனிப்புத்தன்மையும் டெக்ஸ்சர் தன்மையும் உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லமும் அரிசி மாவும் உங்களுக்கு தேவைப்படும். 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்குள்ள தான் உங்களுக்கு தேவைப்படும். நான் காமிச்சிருக்கிறேன் மாவோட பதத்தை மட்டும் பார்த்துக்குங்க. அந்த பதத்தை கரெக்டாக இருந்ததுனாவே கச்சாயம் சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, எல்லா உருண்டையும் எடுத்தாச்சு. ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சுவையாகவும் மணமாக இருந்ததுங்க இந்த அதிரசம். ஒரு முறையாவது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், பனங்கொட்டையை வந்து வீசிட வேண்டாம்னு சொன்னேன். இதை நல்லா முளைக்க போட்டிங்கன்னா பனங்கிழங்கு கிடைக்கும். இல்லைன்னா இது 1 மாதம் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சுக்குங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த கொட்டை வந்து நல்லா கருகருன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா இதை வெட்டி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பூ இருக்கும், வெள்ளை கலரில் சீம்பு மாதிரி சொல்லுவாங்க. அது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சத்து. அது ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். இது 2வது நாளே கட் பண்ணதுனால இது கெட்டியாக இருக்குது. இது சாப்பிட முடியாது. இது நல்லா காய வச்சு வெட்டினீங்கன்னா உள்ளே பூ கிடைக்கும். உங்கள் ஊரில் இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அங்கே வந்து ரோட்டோரத்தில் நிறையா இந்த மாதிரி கொட்டைகளை கட் பண்ணி இந்த சீம்பு பூவை கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.